நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சது இல்லம்மா? புரிஞ்சிருச்சத்த. நீங்க நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். நீங்க சொன்னபடியே நான் எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். அதே மாதிரி அழகா ரெடி ஆயிடுறேன். சரிம்மா. சசி, நான் கீழே போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அத்த அத்த அது உங்ககிட்ட நான் அனுமதி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. அது வந்து என்னோட அனாதை ஆசிரமத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க. உங்களுக்கு அதுல விருப்பம்னா இன்னைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலாமா? நீங்க வேணா பாருங்க, அவங்க நிச்சயமா நமக்கு உதவியா இருப்பாங்க. எனக்கு அலங்காரமும் பண்ணுவாங்க. என்ன சசி இது? இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா என்ன? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் கூட இருக்கணும் இல்லையா? யார வேணும்னாலும் நீ கூப்பிடலாம், சரியா? அது உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. சரிம்மா, நீ சீக்கிரமா ரெடி ஆக ஆரம்பிச்சிரு. சரி. என்ன இது? சின்னத்த சசி ரூம்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. அப்ப சசி இப்ப ரூம்ல தனியா தான் இருப்பா. சீக்கிரம் போ ரோகிணி, அவ என்ன செய்யறான்னு கவனி, இல்லன்னா அவ என்ன வேணாலும் செய்வா. கருணா ரூமை விட்டு வெளியே போயிட்டா. இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. இந்த சசியா ஒரு ரூம்ல தனியா உட்கார்ந்துகிட்டு பெரிய பிளான் ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருப்பா. சீக்கிரமா போ மனோரஞ்சனி, சீக்கிரம் சீக்கிரம். ரோகிணி, அம்மா, நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க? ஏன் தனியா விட்டுட்டு போனீங்க? ஏன் திடீர்னு என்னாச்சு சசி உனக்கு? அது இப்படி தனியா இருந்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அது வந்து என்னன்னா, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பழக்கமே இல்லாத விஷயம். வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்க, இவ்ளோ கூட்டம் இருக்கு. ஐயோ, இத பத்திலாம் நினைச்சாலே எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பதட்டமா இருக்கு. அம்மா, ரோகிணி, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க பிளீஸ். என் கூடவே இருங்க. சரி ரோகிணி அக்கா, நீங்க சொல்லுங்க. நான் இந்த ரெண்டு ட்ரெஸ்ல நான் எதை போட்டுக்கிறதுன்னு தெரியல. இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்? எனக்கு எதை போட்டுக்கிறதுன்னு தெரியல. நீங்களே சொல்லுங்க. இந்த சசிக்கு இப்ப என்ன ஆச்சு? இவ 7:30க்கு வெளியே போகணுமே, அதுக்கு இவ டென்ஷனால இருக்கணும். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப கூலா இருக்கா. ஏதோ புது பிளான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அது என்ன பிளானா இருக்கும்? இந்த சசியோட முகம் மாதிரியே இவ சாய்ஸையும் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கா. அன்னைக்கு நான் சொன்னனே இந்த கிரீன் ட்ரெஸ் தான் போட்டுக்கணும்னு. மறுபடியும் ஏன் இப்படி கேக்குறா? இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இவ புதுசா ஏதோ பெரிய பிளான் போட்டிருக்கா. என்னாச்சு ரோகிணி அக்கா உங்களுக்கு? திடீர்னு இப்ப என்ன யோசிக்கிறீங்க? அது வந்து சொல்ல போனா இப்ப நான் தான் யோசிக்கணும். கொஞ்ச நேரத்துல வீட்டுல ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வர போறாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி என்ன கூட்டிட்டு போவீங்கல்ல? வந்திருக்கிறவங்க எல்லாரும் வரப்போற என்ன ரொம்ப ஆச்சரியமா பாப்பாங்கல்ல? எல்லார் கண்ணும் என் மேலதான் இருக்கும். ஆனா எத்தனை மணிக்கு? நீங்க என்ன டைம் சொன்னீங்க? 7:30 தானே சொன்னீங்க. நீங்க வேணா பாருங்க, நான் நிச்சயமா ரொம்ப அழகாயிட்டு தான் கீழே வருவேன். சரிதானே ரோகிணி அக்கா? சொல்லுங்க, அப்படிதானே? சொல்லுங்கம்மா. சரி, நீங்க சொல்லுங்க ரோகிணி அக்கா. இது ரெண்டுத்துல நான் எதை போட்டுக்க? எனக்கு சூஸ் பண்ணவே தெரியல.
யாருங்க? அம்மா, நான் சீமா பேசுறேன். வணக்கம்மா. சீமா கண்ணு, நீயா? எப்படிமா இருக்க? ரோகிணி எப்படி இருக்கா? நாம நல்லா இருக்கோம்மா, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. அம்மா, இன்னைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரலன்னு பெரியத்தை இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. ஆமாமா, கௌதம்க்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியும்ல, படிப்பு விஷயத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு. அதான் நான் முதல்லயே போன் பண்ணி உங்க பெரியகிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். ஆனா நீ கவலைப்படாத, கல்யாணத்துக்குள்ள கௌதம்க்கு எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருவோம். சரிங்கம்மா. அப்புறம் சீமா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்க. கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. அதனால எந்த வேலை செஞ்சாலும் பார்த்து ஜாக்கிரதையா செய். நீயும் ரோகிணியும் எந்த குறையும் இல்லாம எல்லாத்தையும் பாத்துக்கணும், புரியுதா? அத பத்தின நீங்க கவலைப்பட வேண்டாமா. என் 2 பொண்ணுங்களை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா கல்யாண வீட்டுல நிறைய வேலை இருக்குமா. அதுல ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தா கூட எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அதனாலதான் சொல்றேன், நீ எதை செஞ்சாலும் ஜாக்கிரதையா செய்யணும். அம்மா, நீங்க சொன்ன விஷயத்த நிச்சயமா மறக்க மாட்டேன். அப்புறம் சீமா, ரோகிணியையே எல்லா வேலையும் பார்த்து ஜாக்கிரதையா செய்ய சொல்லு. உனக்குதான் தெரியுமே, அவ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கா. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்கம்மா, நாங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிறோம். சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். இங்க நிறைய வேலை இருக்குமா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரிம்மா. வணக்கம்மா. நல்லா இருமா, ஜாக்கிரதையா இருங்க. ஒரு சிறிய இடைவேளை. 3 முடிச்சு தொடர்கிறது. அப்போ போன் எடுத்தது உன்னோட சீமா அக்கா. அப்போ போன் எடுத்தது நீ நினைச்சு எல்லா விஷயத்தையும் நான் சீமா கிட்ட வளரிட்டேன். என்ன சசி, எங்ககிட்டயாவது நீ சொல்லலாம்ல, உன்னோட பிளான் தான் என்ன? என்ன சசி, இப்பவே சொல்றாருங்க. பீனா, சொல்லுமா பீனா ராணி, எப்படி இருக்க? இப்பெல்லாம் கண்ணு 3 நாளும் திறந்தாலும் ஓ ஞாபகமாவே இருக்கு. சரி, முதல்ல இத சொல்லு, இன்னைக்கு நீ வரப்போறியா இல்லையா? இங்க பாரு சந்திரா, நீ இருக்கியே, ஒரு சில நேரத்துல உன்னோட ரேஞ்ச் தெரியாமலே பேசிட்டு இருப்ப. என்ன நினைக்கிற நீ? இந்த பீனா ராணி உன்னோட பாருக்கு வந்து அங்க டான்ஸ் ஆடணுமா? அதுவும் 7:30க்கு வந்து. எனக்கு அங்க ப்ரோக்ராம் நடக்கும். அதுவும் சரியா 7:30க்கு ப்ரோக்ராம் நடக்கும். பார்ல தான் நடக்க போகுது. நீ சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? நீ கண்டிப்பா பாருக்கு வரல? இல்ல. தயவு செஞ்சு தேவையில்லாம என்ன நீ தப்பா புரிஞ்சுக்காத. ஏன்னா இன்னைக்கு அங்க வந்து நான் டான்ஸ் ஆட போறதில்ல. ஆனா ஒண்ணு, உன்னோட பார்ல டான்ஸ் ஆடுறதுக்காக இன்னைக்கு நான் ஒரு புது ஃப்ரெஷ் ஐட்டமா அனுப்ப போறேன். அந்த ஐட்டம பார்த்த உடனே உன்னோட மனசு, உன்னோட கஸ்டமர் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் என்ன பேர் சொன்ன? அப்துல் பாய். அந்த அப்துல் பாய் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல.
அந்த புது பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஆசையா இல்லையா? விடு, நீ கேக்கலனாலும் அந்த பொண்ணோட பேரை நான் சொல்லுவேன். வரப்போற புது பொண்ணு யாருன்னா சீமா பரத்வாஜ். என்ன என்ன என்னன்னு கேக்குறா? திடீர்னு ஷாக் அடிச்சிருச்சா என்ன? இங்க பாரு, அங்க நீங்க எல்லாம் உற்சாகமா காத்துட்டு இருங்க. நல்லா என்ஜாய் பண்ணு. இங்க பாரு, இங்க நடக்க போற ஃபங்க்ஷன்ல வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா உன்னோட அந்த பார்ல ஆட போறது இந்த வீட்டோட மருமக. நான் இல்ல, அந்த சீமா தான் வந்து ஆடுவா. அதுவும் கரெக்டா 7:30 அங்க வந்துருவா. இது இந்த பீனா ராணி உனக்கு கொடுக்கிற வாக்கு. புரியலையா? இதுதான் ப்ராமிஸ். ஆமா பீனா, அந்த சந்திரனுக்கு இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்த? சரி பீனா, உன்னால எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? ஏன் 2 பேரும் இப்போ தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? இங்க பாருங்க, எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்க 2 பேரும் அழகா லைவ் டெலிகாஸ்ட் பாருங்க, போதும். அதுவும் சரியா இன்னைக்கு 7:30 பாருங்க. மேக்கப்ல ஓகே தானே பீனா? ஐ மீன் சசி, உன்னோட வாய் இருக்கே, அதோட உன் கையும் ரொம்ப நடுங்குதுன்னு நினைக்கிறேன். பாரு, மேக்கப்பே சரியில்லை. இன்னைக்கு நடக்கிற விசேஷமா எனக்காக தான். அதனால என்ன அழகா அலங்காரம் பண்ணுங்க. நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும்ல. அதுவும் இல்லாம நான் செஞ்சது ரொம்ப சரிதான். அதனாலதான் அவ காதுல பஞ்ச வச்சேன். அப்படி இல்லன்னா நீங்க 2 பேரும் என்ன பீனா பீனான்னு கூப்பிடும் போது நிச்சயமா அவகிட்ட நான் மாட்டிருப்பேன். சரி, நான் போய் அவ காதுல இருக்கிற பஞ்ச எடுக்கிறேன். பாத்து பொறுமையா. சின்ன பாட்டி இருக்காங்களே, கொஞ்சம் நேரம் இவளை பாத்துக்கங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனேன். அதுக்குள்ள இப்படி தூங்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது? ரோகிணி அக்கா, முதல்ல நான் பாக்க எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு சூட் ஆகுதா? ஏன் கேக்குறேன்னா, இன்னைக்கு வந்தவங்க எல்லாரும் என்னையேதான் முத்து பாப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல சசி. சசி, அத வந்து என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல கூட ரெடி ஆக மாட்டியா? ரோகிணி, நீ எப்ப இருந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் ரெடி ஆகு. இன்னும் ஏதாவது வேலை இருக்கா? 6 மணிக்கு நல்ல முகூர்த்தம்னு சொன்னாங்க. எங்க பாத்தியா?
மணி 6 ஆயிடுச்சு. சீக்கிரமா ரெடியாகு. நீங்க இப்ப போங்க, நான் வந்துடுறேன். ரோகிணி வரேன். சீக்கிரம் வா. சின்ன பாட்டி, சின்ன பாட்டி, என்ன இங்க தூங்கிட்டு இருக்கீங்க? வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கும்போது இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க தூங்குறது பெரிய பாட்டிக்கு தெரிஞ்சது அப்புறம். அக்கா சொல்லுங்கக்கா, நான் என்ன வேலை செய்யணும்? தயங்காம செய்யணும். சொல்லுங்க. சின்ன பாட்டி, நான் தான். நீயா ரோகிணி? இதுக்கே இவ்வளவு பில்டப்பா? பிளாப். சின்ன பாட்டி, என்ன நீங்க இங்க பாருங்க. எப்பவும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா இருக்க. உங்ககிட்ட கொடுத்திருக்கிற வேலையை நீங்க கொஞ்சமாவது கவனமா பாத்துக்கணும்ல. நான் இப்பவே வந்துடுறேன். சரி போ. நீங்க தூங்காதீங்க. தூங்க மாட்டேன் போ. அப்புறம் நீ போ. அக்கா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குக்கா. அந்த சசியை பார்த்தா வெளியே போற டென்ஷன் தெரியவே இல்ல. ரோகிணி, என்ன நடந்தாலும் சரி, நாம அவளை கவனிச்சுட்டு தான் இருக்கணும். சரியா சொன்னீங்கக்கா. அப்புறம் நான் போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சின்ன பாட்டி சசியை பாத்துக்க ரூம்ல தான் இருக்காங்க. சரி, நீ போ, சீக்கிரமா வந்துடுற. இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு சசி எங்கேயும் போகாம இருக்கணும். அம்மா தாயி, இந்த குடும்பத்தோட மானத்தை நீதான் காப்பாத்தனா. நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேம்மா. இந்த தடவை எங்க மனசுல இருக்க சந்தேகம் உண்மையாக கூடாது.